ஓம் நம சிவாயா. நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிற சிறுநீரக கல் எந்த ஜாதகருக்கு உருவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு சிஆர்பி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று கிரக தொடர்புகள், இன்னொன்று கிட்னி ஸ்டோன் வர்றதற்கான சிஆர்பி மெத்தடில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் என்ன, அந்த விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் மேலும் 6 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதாவது வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். மேலும் அந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை 120 டிகிரிக்கு கிளாக் வைஸ்லேயோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ ரொட்டேட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். இது சிஆர்பி மெத்தடோட சிறப்பம்சம். இது போல் மேலும் 2 முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இப்போ சிறுநீரக கல், அதாவது கிட்னி ஸ்டோன் சிரமப்பட்ட ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்து சிஆர்பி மெத்தடில் ஆய்வு செய்ய போகிறோம். இந்த ஜாதகர் பிறந்தது லக்னம் மேஷம். லக்னத்திலேயே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகம் இருக்குது. கடகத்தில் குரு இருக்குது, சிம்மத்தில் சனி, ராகு இருக்குது, விருச்சிகத்தில் சந்திரன் இருக்குது, தனுசில் மாந்தி, கும்பத்தில் கேது. இப்படி கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இவருக்கு கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்ச 7 விதிகள் இருக்குது. இந்த 7 விதிகளும் எப்படி இந்த ஜாதகத்தில் பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். ரூல் 1 தொடர்பு. இந்த ஜாதகர் பிறந்தது மேச லக்னம். லக்னாதிபதி செவ்வாய், 6ஆம் வீட்டு அதிபதி புதன். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து லக்னத்திலேயே இருக்குது. அதாவது செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கிறதால 1-6 கனெக்ட் ஆகிருக்குதுன்னு பார்க்க முடியுது. ரூல் 2 1-8 தொடர்பு. மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதியான செவ்வாய் தான் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அதனால 1-8 தொடர்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 3 4-6 தொடர்பு. மேச லக்னத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், 6ஆம் வீட்டு அதிபதி புதன். இது 2 எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க, கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கு. கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி, புதன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 6ஆம் வீட்டு அதிபதியான புதனின் நட்சத்திரம் கேட்டையில் இருக்கிறதால இந்த ரூல் பொருந்தி வருது. ரூல் 4-8 சந்திரன் தொடர்பு. மேச லக்னத்திற்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சந்திரன் டைரக்டாகவே இருக்கிறதால இந்த விதி பொருந்தி வரதை பார்க்க முடியுது. ரூல் 5 செவ்வாய் புதன் தொடர்பு. மேச லக்னத்திலேயே செவ்வாயும் புதனும் டைரக்டாகவே லிங்க் ஆகியிருக்காங்க. அதனால இந்த ரூல் பொருந்தி வரதை பார்க்க முடியுது. ரூல் 6-7 சனி தொடர்பு. 7ஆம் வீட்டுக்கு சனியோட தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்க. மேச லக்னத்திற்கு 5ஆம் இடமான சிம்மத்தில் சனி இருக்கு. இங்க இருக்கிற சனி 3ஆம் பார்வை மூலமாக லக்னத்திற்கு 7ஆம் இடமான துலாம பார்க்குது. மேலும் இந்த சனி கிரக பாதசாரத்தில் பாருங்க, பூரம் நட்சத்திரத்தில் இருக்கு. பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த ஜாதகத்திற்கு சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதால 7 சனி தொடர்புங்கிறத பார்க்க முடியுது. லாஸ்ட் ரூல் சனி ராகு தொடர்பு. மேச லக்னத்திற்கு 5ஆம் இடமான சிம்மத்தில் சனி ராகு இந்த 2 பிளானட்டும் சேர்ந்தே இருக்கு. அதனால ரூல் 7 பொருந்தி வரதை பார்க்க முடியுது. இந்த பாக்ஸில் இருக்கிற 7 விதிகளும் ஏதோ இந்த ஜாதகத்திற்காக நான் கிரியேட் பண்ணணுன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். கிட்னி ஸ்டோன் துன்பப்பட்ட யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த 7 விதிகளும் சிஆர்பி மெத்தடில் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது போல வேற ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் சம்பந்தமாக அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.